ஓம் நம சிவாய. வணக்கம் மகர ராசி அன்பர்களே. மகர ராசி நீங்க யாரு? நம்ம வாழ்க்கை கண்ணாலஜில நீங்க 10ஆம் நம்பர். கால சக்கரத்துக்கு நீங்க 10வது கன்சலேஷன். 10னா என்ன? தொழில் ஸ்தானம். கால சக்கரத்துக்கே நீங்க தான் தொழில் ஸ்தானம். அங்க அதிபதி யாரு? சனி பகவான். அதனாலதான் நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து தொழில் நல்லா இருக்கா இல்லையானா அவங்க வந்து நம்ம பார்க்க வேண்டிய கிரகம் வந்து சனி பகவான். ஏன்னா நீங்க தான் வந்து கால புருஷனுக்கே வந்து தொழில் ஸ்தானமே நீங்க தான். உங்களோட அதிபதி சனி பகவான். அதனாலதான் சனி பகவானுக்கே மகிமை. இதை வந்து கர்ம காரகன் சனி பகவான. ஏன்னா அவர் மகர ராசியோட அதிபதியா இருக்கிறதுனாலதான். சனி பகவான் யாரு? சனி பகவான் ஒரு கர்ம காரகன், ஒரு மந்த காரகன், ஒரு டிசிப்ளின் காட், ஒரு பேஷியன்ஸ் காட், ஒரு ஒரு நீதிமான். இப்படிதான் நடக்கணும், ரூல் படிதான் நடக்கணும், இப்படி இப்படி பண்ணா தப்பு, ஒரு விதி வகுத்து அந்த விதிப்படி நடக்கிறவர். அதுதான் உங்க பான் கேரக்டர். நீங்களும் சனி பகவான் மாதிரிதான் இருப்பீங்க. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு, நாயனா நாயம், தப்புனா தப்பு, டிசிப்ளின் படிதான் நடக்கணும், இதுதான் இப்படிதான் வாழ்க்கை வகுத்து, இந்த கோட்டை போனா இப்படிதான் போகணும், அதுதான் நீங்க. அப்படிதான் உங்க கேரக்டர், அப்படிதான் உங்க பாண்ட் கேரக்டர். சரி, உங்களுக்கு எப்படி ஆகஸ்ட் மாசம் இருக்க போகுது? சரி, அதுக்கு முன்னாடி நீங்க கடந்து வந்த பாதையை பார்க்குமா? ஒரு சனி, 7.5 சனி பிடிடப்பட்டு கஷ்டப்பட்டு இது பாடுபட்டு போன வருஷம் ஜூன் மாசம் தான் உங்களுக்கு வந்து 7.5 சனி முடிஞ்சிருக்கு. சரி, 7.5 சனி முடிஞ்சவொடனே நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கணுமே, அதுவும் இல்லை. ஏன்? இந்த ஜூன் வர ஒரு வருஷம் தான் குரு பகவான் வந்து உங்களோட 6வது ஸ்தானமாகிய ரண ரோக சத்ருஸ்தானத்துல மறைவா இருந்திருக்காரு. சோ வந்து இவன் தான் என்னதான் 7.5 சனி முடிஞ்சாலுமே குரு பகவானோட டிரான்சிட் அவர் மிதுனத்துல எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து அவ்வளவு நல்லா இல்லை. இப்ப இந்த ஜூன் மாசம் தான் குரு பகவான் வந்து உங்களோட கலஸ்திரஸ்தானம் கடகம் அப்படியே நேரா வாழ்க்கையில இருக்கிற வந்து கடகம்ங்கிறது வந்து ஒரு 4வது நம்பர். உங்க 10 உங்க மகரத்துல இருந்து உங்களுக்கு 7வது ஸ்தானம். அந்த இடத்துல குரு பகவான் உச்சம் ஆயிருக்காரு. இப்பதான் 7 சனிதான் முடிஞ்சு இப்பதான் கொஞ்ச நாளா ஜூன் மாசத்துல இருந்து ஒரு 1.5 மாசமா ஒரு கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்க கலஸ்திர ஸ்தானத்துல குரு பகவான் உச்சமா இருக்கா ஜூன்ல இருந்து. ரொம்ப ரொம்ப நல்லது. இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு அதுவும் கரெக்டா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்தானம், கணவன் மனைவி அன்பு ஸ்தானம், ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்தானம், ஒரு கூட்டு தொழில் ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல குரு பகவான் யாரை குறிக்கிறார்னா, குரு பகவான் வந்து ஒரு பெரும் பணத்தை குறிக்கிறார். குரு பகவான் வந்து ஒரு குழந்தையை குறிக்கிறார். குரு பகவான் வந்து ஒரு மிகப்பெரிய சுப கிரகம். அவர் உச்சமாறது எங்கன்னா உங்களோட கலஸ்திர ஸ்தானத்துல, உங்களோட பார்ட்னர்ஷிப் ஸ்தானத்துல உச்சமா இருக்க. உச்சமா இருந்து உங்களை நேரடி பார்வையில பார்த்துட்டு இருக்க. இவ்வளவு நாள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நீங்க வந்து மூச்சு விடவே ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுவும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியஸ்தானம். ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒருத்தரதான் குரு பகவான் உச்சமடைவார். எங்க உச்சமடைகிறார்? உங்களோட கலஸ்திரஸ்தானத்தான் உச்சமடைகிறார். ஸோ மிகப்பெரிய ரிலீஃப் வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். ஜூன்ல இருந்து படிப்படியா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் ஏழரை. அதெல்லாம் இப்பதான் நீங்க வந்து ரிலீஃப்னா என்ன அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து உங்க அருள் புரிகிறார். ஸோ அவர் கலஸ்திரஸ்தானத்தில் உச்சமா இருந்தனால என்ன நடக்கும்? கணவன் மனைவிக்கு இடையில ஒரு அந்யோன்யம் உருவாயிருக்கும். குழந்தை இல்லாதவங்க இப்ப நீங்க வந்து குழந்தைக்கு பிளான் பண்ணா ரொம்ப 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 பெர்ஃபெக்ட் டைம். ஏன்னா கலஸ்திரஸ்தானத்துல பார்ட்னர்ஷிப்ல குரு பகவான் உச்சத்துல இருக்கார். இதுதான், இதை விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. குழந்தைக்கு பிளான் பண்ணுங்க. குழந்தை ஏற்கனவே இருக்கிறவங்க, குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ற வயசுல இருக்கிறவங்க தான் நீங்க உங்க குழந்தைங்களுக்கு நீங்க கல்யாணத்துக்கு பார்க்கலாம். குழந்தைங்க படிக்கிற வயசுல இருக்காங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்கூலு, குழந்தைங்களுக்காக நீங்க பிளான் அவங்களோட ஃபியூச்சருக்கு பிளான் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய அருமையான டைம் இந்த டைம். பிசினஸ் பார்ட்னர்ஷிப் இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க உங்க தொழிலை வந்து விரிவடைய வைக்கணுமா? மிக அருமையான டைம். ஏன்? சனி பகவான் நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கோம், சனி பகவான் வக்கரமா போறார், வக்கரமா போறார், வக்கரமா போறார். அது உங்களை வந்து அதிகம் பாதிக்க போறது இல்லை. ஏன்னா சனி பகவான் உங்களோட அதிபதி, மகரத்தோட அதிபதி, கும்பத்தோட அதிபதி, உங்களோட ராசி அதிபதி, 2வது ஸ்தானமாகிய தன தானிய வாக்கு ஸ்தானத்தோட அதிபதி எங்க இருக்காருன்னா 3வது இடமாகிய மீனத்துல இருக்கார். வாழ்க்கையில இருக்கிற 12வது நம்பர் உங்களுக்கு 3வது இடம். 3வது இடம்ங்கிறது வந்து ஒரு புது முயற்சி, இளைய சகோதர சகோதரிகள், ஒரு ஷார்ட் ட்ரிப், இதற்கான ஒரு இது. சனி பகவான் 3வது இடத்துல இருக்கு நல்லதா, ரொம்ப 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 நல்லது. சனி பகவான் வந்து சில இடங்கள்ல இருந்தாலும் நல்லது. 3வது, 10வது, 11வது.
அதுல 3வது இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. சனி பகவான் என்னதான் வக்கரமாகி அடுத்த 4 மாசத்துக்கு உலகத்தையே பாடாப்படுத்த போற நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம். ஆனா அது உங்கள பாதிக்க போறது இல்ல. ஏன்னா நீங்க ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. கஷ்டப்பட்டாச்சு. 7 வருஷம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல அவர் உங்களுக்கு கஷ்டம் தர மாட்டார். 3வது இடத்துல சனி பகவான் இருக்கிறது தான் வந்து இருக்கிற 12 கன்ஸ்டலேஷன்ல உங்களுக்கு தான் ரொம்ப நல்லது. அவர் என்ன வக்கரமானாலும் சரி, எது ஆனாலும் சரி உங்கள அது பாதிக்க போறது இல்லை. உங்களுக்கு உச்ச குரு இருக்க, கவலையே படாதீங்க. இந்த இந்த டைம் வந்து கன்னியா சனி வக்கரத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையில்லாத ஒரு ஒரு கன்ஸ்டலேஷன் ஒரு இதுனா நீங்க தான், மகர ராசி தான். சோ வந்து சனி பகவான் உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ண போறதில்லை இந்த வக்கர காலத்துல 4 மாசத்துல. உங்களுக்கு தான் நான் இவ்வளவு நல்லா சொல்றேன். அதுக்கப்புறம் குரு பகவான் இருக்கார். கூட்டு தொழில் ஏதாவது பண்ணணும்னா பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல டைம். ரொம்ப ரொம்ப நல்ல டைம். குரு பகவான் உங்களுக்கு யாரு? குரு பகவான் தனுசு ராசியோட அதிபதி. உங்க 3வது இடத்தோட அதிபதி. தனுசு ராசி உங்களுக்கு 12வது இடம். 12வது இடம் என்ன? ஒரு மோட்ச ஸ்தானம், சுப செலவு ஸ்தானம், தூக்க ஸ்தானம். 3வது இடம் என்ன? உங்களுக்கு 3வது இடம் வந்து மீனம். மீனம்ங்கிறது ஒரு ஷார்ட் ட்ரிப், ஒரு புது முயற்சிகள். இது ரெண்டுக்கும் ஆன கடவுள் வந்து குரு பகவான். அவர் உங்களோட 7வது இடத்துல உச்சமா இருக்காரு. இது என்ன குறிக்குது அப்படின்னா, நீங்க வந்து இப்ப வந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப நல்ல டைம். தனியா இல்லாம ஒரு பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்து ஒரு 3, 4 பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கீங்க, புது முயற்சிகள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையான டைம். அதே மாதிரி ஃபேமிலியோட இந்த டைம்ல அடுத்த 2, 3 மாசத்துல நீங்க வந்து ஒரு ஃபேமிலியோட ஒரு சுப செலவு பண்ணணும், ஃபேமிலியோட ஒரு ஷார்ட் ட்ரிப் போகணும், ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும், புதுசா ஒரு வீடு வாங்கணும், ஒரு புதுசா கார் வாங்கணும், அருமையா வாங்கணும். ரொம்ப 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 ஒரு நல்ல டைம். அக்டோபர் 31 வரை தான் இருப்பார் உங்க இதுல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு சிம்மத்தை போயிட்டு திருப்பி ஜனவரி மாசம் ரிட்டர்ன் ஆவார் இங்க கடகத்துல குரு பகவான். ஸோ அக்டோபர் 31 வரை நீங்க ஏதாவது புது முயற்சி பண்ணணும், உங்க தொழில வந்து புதுசா ஏதாவது கொண்டு வரணும், ஃபேமிலிக்கு உங்க குடும்பத்துக்கு ஒரு புது வீடு வாங்கணும், புது கார் வாங்கணும், ரொம்ப அருமையான டைம். குழந்தைங்க இல்லாதவங்க குழந்தைங்களுக்கு பிளான் பண்ணீங்களா? ரொம்ப அருமையான டைம். உங்க குழந்தையோட ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணீங்களா? ரொம்ப ரொம்ப நல்ல டைம். சனி பகவானோட வக்கரம் உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காது. அது உங்களுக்கு மட்டும் தான் நான் சொல்றேன், வேற யாருக்குமே சொல்லல. 4 மாசம் உலகத்துக்கே கெட்டேன்னா பட் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டீங்க. தேவையான அளவு கஷ்டத்தை பட்டாச்சு. சரி, வேற எந்த பிளானட் உங்களுக்கு எப்படி இருக்கு? வேற எந்த பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, உங்களை 4வது இடமாகிய மேச ராசியோட அதிபதி வந்து செவ்வாய் பகவான். அவர் வந்து உங்களுக்கு வந்து 11வது இடமாகிய விருச்சிகம், வாழ்க்கை 8வது நம்பர். அதோட அதிபதியும் செவ்வாய் பகவான். 4வது இடம் என்ன? தாய் ஸ்தானம், வீடு வாகன ஸ்தானம், மன நிம்மதி ஸ்தானம். 11வது இடம் என்ன? விருச்சிகம் வந்து உங்களுக்கு ஒரு லாபஸ்தானம். இது ரெண்டோட அதிபதி செவ்வாய் பகவான் வந்து இப்ப ஆகஸ்ட் 2ஆம் தேதி மிதுனம் உங்களோட 6வது இடம் ரண ரோக சத்ரு ஸ்தானத்துல வந்து 4வது இடத்துல அதிபதியும் 11வது இடத்துல அதிபதியும் நுழைய போறாரு. நார்மலா வந்து 6வது இடத்துல வந்து ஏதாவது ஒரு சுபகிரகம் போனா அது மறைவு ஸ்தானம் நல்லது இல்லைன்னு போகும். ஆனா 6வது இடமாகிய ரண ரோக சத்ருஸ்தானத்துல வந்து இருக்க வேண்டிய பிளானட் பண்ணா செவ்வாய். ஏன்னா அது உங்களோட எதிரி ஸ்தானம். எதிரிட்ட போய் நீங்க வந்து பேசி இதுதான் நம்ம வந்து பேசி சுமூகமா போன சொல்லக்கூடாது. எதிரிகள் ஸ்தானத்துல எதிரியை விட ஒரு மிகப்பெரிய ரவுடி இருக்கணும். அதுதான் செவ்வாய் பகவான். எதிரிகள் சர்வநாசமாக்கப்படுவார்கள். ஆகஸ்ட் 2ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 15 வரை செவ்வாய் பகவானோட பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து உங்களோட கடன், நோய், நொடி, கடனை அடைக்கிறதுக்கு மிக அருமையான டைம். உங்களுக்கு வந்து ஹெல்த்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான நல்ல டைம். செவ்வாய் பகவான் 6வது இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவர் ரண ரோக சத்துஸ்தானத்துக்குனே அவர் வந்து அந்த இடத்துல அது அவரோட பெஸ்ட் ஸ்தானம். ஒரு செவ்வாய்க்கு வந்து 6வது இடத்துல செவ்வாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்தானம். அந்த இடம் பிளஸ் உங்க எதிரிகள் சர்வநாசம் ஆக்கப்படுவார்கள். செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கு. ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் 15 வரையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சரி, வேற உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனை ஒரே ஒரு பிரச்சனை என்ன? சிம்மத்துல கேது இருக்கு. சிம்மம் வந்து உங்களுக்கு 8வது இடம். வாழ்க்கை சிம்மம் வந்து 5வது நம்பர். அதுதான் சிம்மம். உங்களுக்கு வந்து அப்படியே கிளாக் வைஸ்ல கவுண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 8வது இடம். 8வது இடம் ஒரு மறைவு ஸ்தானம். 8வது இடம் ஒரு ஆயுள் ஸ்தானம், ஒரு ஹெல்த் ஸ்தானம், சடன் அப் அண்ட் டவுன் ஸ்தானம். அந்த இடத்துல கேது வந்து போன ஜூன்ல இருந்து இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து ஒரு லாஸ்ட் 1 வருஷத்துல ஹெல்த் சம்பந்தமா நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கலாம். பிளஸ் ராகு எங்க இருக்கா? ராகு உங்களோட 2வது ஸ்தானமாகிய கும்பம், தன தானிய வாக்கு ஸ்தானத்துல இருக்கா. அதனால ஈவன் குரு அப்ப நம்ம இந்த ஜூன் வரை சொன்னோம்ல, குரு வந்து 6வது இடத்துல இருந்ததுனால, குரு மறைவு இருந்ததுனால உங்களுக்கு பெரிய பணம் வந்திருக்காது. இப்பதான் குரு மாறி இருக்காரு. ஸோ இன்னும் 2வது இடத்துல ராகு இருக்காரு. ஸோ அது கொஞ்சம் உங்களை படுத்தின்னு இருக்கு. ஹெல்த்தை வந்து கேது உட்காந்து படுத்தின்னு இருக்கார்.
கும்பத்துல வந்து ராகு இருக்கிறதுனால ஒரு பணம் விஷயத்துல சடன் அப் அண்ட் டவுன், திடீர்னு பணம் வந்து திடீர்னு செலவு வருது, என்னடா நடக்குது அப்படின்னு தெரியல. அது வந்து இருக்கு. ஆமா, அது ஒண்ணுதான் உங்களுக்கு பிரச்சனை. இப்போ அது வந்து டிசம்பர் 5க்கு அப்புறம் சரியாயிடும். டிசம்பர் 5க்கு அப்புறம் சரியாகுங்கிறது வந்து நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா ராகு பெயர்ச்சியாகி உங்க ராசிக்கே வர, அது அவ்வளவு நல்லது இல்லை. பட் வந்து இப்படிதான் இருக்கு. அது ஒண்ணுதான் நான் உங்களுக்கு கெடுதல்னு சொன்னா ஒண்ணுதான். மிச்சப்படி என்னது, சுக்கிரன் உங்களுக்கு யாராவது என்ன அதிபதி, 5வது இடத்தோட அதிபதி. 5வது இடம் வந்து ரிஷபம். ரிஷபம் குழந்தை ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். 10வது தொழில் ஸ்தானம். 10வது உங்களுக்கு என்ன, துலாம், வாழ்க்கை 7வது இடம், அது உங்களுக்கு தொழில் ஸ்தானம். சோ குழந்தை ஸ்தானத்தோட அதிபதியும் தொழில் ஸ்தானத்தோட அதிபதியும் இப்ப 8வது இடத்துல மறைஞ்சிருக்காங்க. அது அப்படி நல்ல பயிற்சி இல்லை. ஆகஸ்ட் 2க்கு அப்புறம் கன்னி ராசிக்கு, வாழ்க்கை 6வது நம்பர், கன்னி ராசிக்கு வந்து நீச்சம் அடைய போறார் உங்களோட சுக்கிர பகவான். சோ வந்து அதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னு பார்த்தா, உங்களுக்கு குருவோட ப்ரொடக்ஷன் இருக்கு. ஆமா, அது வந்து அவ்வளவு நல்லது இல்லை. குழந்தை ஸ்தானத்தோட அதிபதியும் தொழில் ஸ்தானத்தோட அதிபதியும் உங்களோட 9வது ஸ்தானமாகிய கன்னி, கன்னிங்கிறது ஒரு பாக்கிய ஸ்தானம். தூர தூர தொலை தேசங்களுக்கு நீங்க ஃபாரின் கண்ட்ரிக்கு போனா அதுக்கான இடம். அந்த இடத்த நீச்சம் மாறது வந்து நல்லது இல்லைதான். பட் 9வது இடத்துல நீச்சம் மாற கொஞ்சம் பாக்கியம் வந்து ஒரு மாசத்துக்கு, அதிர்ஷ்டம் வந்து ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா நான் வந்து பெரிய எஃபெக்ட் பார்க்கறேன். நான் மத்த இதுக்குதான் வந்து சுக்கிரன் வந்து நீச்சம் அடைகிறது வந்து நல்லது இல்லை. நிறைய பேருக்கு வந்து நான் கெடுதல் பலன்களே சொல்லியிருக்கேன். பட் 9வது இடத்துல நீச்சம் ஆகிறார், அது வந்து அவ்வளவு பாதிக்காது. ஏதாவது இப்ப நம்ம தொழில் ஸ்தானத்திலேயே நீச்சம் அடைஞ்சிருக்கா, வேற ஏதாவது இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கான்னா அது 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 நல்லது இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். பட் 9வது இடத்துல நீச்சம் ஆடுறதுனால அது உங்களை பெரிய அளவுல பாதிக்காது. ஸோ ஓவரால் எப்படி இருக்கு? ஓவரால் ரொம்ப நல்லாவே இருக்கு. உங்களுக்கு நல்லாவே இருக்கு. நான் வந்து என்ன சொல்றது, இதுவரை நான் பார்த்த கன்ஸ்டலேஷன்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட். கடக ராசிக்கு அப்புறம் மிதுன ராசிக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறது ஆகஸ்ட் மாசம் உங்க ராசி தான். உச்ச குரு அக்டோபர் 31 வரை இருக்க போற. அவர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. சனி பகவான் ரொம்ப நல்ல இடத்துல இருக்கார், ஒரு பிரச்சனை பண்ண மாட்டார். செவ்வாய் பகவான் ரணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க ஒரு நோய், இது ஹெல்த் சம்பந்தமா ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்னா உங்களோட பல நாள இருக்கிற நோய் கூட சரியாயிரும். உங்க கடன் அடைப்படும், எதிரிகள் சர்வநாசமாக்கப்படுவார்கள். ஒரு சின்ன இது, குழந்தைகள் அதிபதி பிளஸ் உங்களோட தொழில் அதிபதி வந்து 9வது இடத்துல நீச்சமாற. பட் நான் அது வந்து உங்களை அவ்வளவு அஃபெக்ட் பண்ணணும்னு நான் பார்க்கல. உங்களுக்கு ஓவரால் மார்க் கொடுக்கணும் அப்படின்னா வந்து 100க்கு வந்து ஒரு 90 மார்க்கே கொடுக்கணும். அவ்வளவு நல்லா இருக்கு, அவ்வளவு நல்லா இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு ஃபேமிலியோட ஒரு ஒரு ட்ரிப்பு போனா போகலாம், ஒரு குழந்தையோட ஒரு ட்ரிப் போனா போகலாம், ஒரு புது முயற்சிகள் பண்ணலாம். நீங்க லாங் டர்மா ஏதாவது ஒரு வீடு வாகனங்கள் வாங்கணும்னா இப்போ பிளான் பண்ணதுக்கு ரொம்ப நல்ல டைம். ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறதுக்கான ஒரு நல்ல சமயம் இது. ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கான பரிகாரம்னு பார்த்தா சுக்கிர பகவான் அவரோட பயிற்சி கொஞ்சம் நல்லா இல்ல. அதனால சுக்கிர பகவானோட அதிபதியை நீங்க குசிப்படுத்தணும். யாரு சுக்கிர பகவானோட அதிபதி? சுக்கிர பகவான் ஒரு பெண் கிரகம், அதோட அதிபதி வந்து மகாலட்சுமி தாயார். ஸோ நீங்க பெருமாள் கோயில் போங்க, பெருமாள் கோயில போய் பெருமாளை தாயாரோட சேர்ந்து வழிபடுங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ற பரிகாரம். ஸோ மொத்தத்துல ஓவரால் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு ஒரு அருமையான காலம். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.